உண்மையில் பீகாரில் நடந்த எலெக்ஷன்ல பிஜேபி வெற்றி பெற்றிருக்காங்க. நிறையவே வேலை செஞ்சிருக்கிறாங்க. அங்க இருந்த எலெக்ஷன் பூத் எந்த பூத்லயுமே சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல. எந்த பூத்லயுமே கேமரா ஒர்க்கே ஆகல. அந்த இவிஎம் மிஷின் எல்லாத்தையும் லாரியில தூக்கி மூடக்கூட இல்ல, அதுக்கு ஒரு செக்யூரிட்டி இல்ல, அவங்க பாட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நவம்பர் 15க்கு மேலதான் அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நவம்பர் 12th எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே பிஜேபி பார்ட்டி 5000 லட்டுவும் 5 லட்சம் ரசகுல்லாவும் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க வெற்றியை கொண்டாடுறதுக்கு. அப்போ இது எல்லாமே பிளான்டு தானே, எல்லாமே டிராமா. இது எல்லாமே யூதர்களோட கணக்கு. யூதர்கள் யாரை டிசைட் பண்றாங்களோ அவங்கள தான் வின் பண்ண வைப்பாங்க. இந்த இந்த எலெக்ஷன்ல இவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவிஎம் மிஷின் இருக்கவே இருக்கு. ஆனா இப்ப எதை பத்தி பேசுறாங்க? எஸ்ஐஆர் பத்தி எல்லாரும் லெஃப்ட் ரைட்டு எந்த யூடியூப் சேனல் எது திறந்தாலும் அவங்க கதறாங்க. ஒரு பார்ட்டி வந்து அதை சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க, இன்னொரு பார்ட்டி வந்து அதை எதிர்த்து பேசுவாங்க. ஏன்னா இது இவிஎம் மிஷின்ல இருந்து டைவர்ட் பண்றதுக்காக தான். இவிஎம் மிஷினை பேன் பண்ணாதான் மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாங்க, எந்த மாதிரியான மனநிலையில இருக்காங்கன்றது நம்மளுக்கு புரியும். என்ன பண்றாங்க, இவங்க யாரை வச்சு நடத்துறாங்க அப்படின்றது மட்டும்தான் நடக்குமே தவிர வேற எதுவுமே தெரியாது. அதுக்கு நம்ம இவிஎம் ஒழிச்சுதான் ஆகணும். காங்கிரஸ் பார்ட்டியில ராகுல் மட்டும்தான் சப்போர்ட் பண்றாரு. இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் எந்த பார்ட்டியா இருந்தாலும் எல்லாருமே யூதர்களோட அடிமைகள் தான். யூதன் கீழே தான் வேலை செய்வாங்க. இவிஎம் மிஷினை வச்சுதான் அவங்க வெற்றியே நிர்ணயிக்கிறாங்க. 65 லட்சம் ஓட்டு காணாம போச்சு. பீகார்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா அதுக்காக கவலைப்படலையே. எப்ப இவிஎம் மிஷினை பேன் பண்றாங்களோ அப்பதான் ஒழுங்கான எலெக்ஷன், டெமோக்ராட்டிக்கான ஜனநாயக ரீதியான மக்கள் தேர்ந்தெடுப்பு நடக்கும். அது செய்யறது பாண்டியன் ஐயா மட்டும்தான், 5ஆம் தமிழர் சங்கம் மட்டும்தான், 5ஆம் யுக கட்சி மட்டும்தான் இவிஎம் பேன் பண்ண சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இவிஎம் பேன் பண்ண சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரே கட்சி 5ஆம் யுக கட்சி மட்டும்தான். 5ஆம் யுக கட்சி, 5ஆம் தமிழர் சங்கம், பாண்டியன் ஐயா மட்டும்தான் இவிஎம் பேன் பண்ணணும்ன்றத எல்லாரும் சேர்ந்து எதிராக போராடலாம். ஏன்னா எந்த கட்சியுமே இவிஎம் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவிஎம் மிஷினை வச்சுதான் அவங்க எல்லாம் வெற்றி அடைகிறாங்க.